சென்னையில் உள்ள பென்சிங் மகளிர் பள்ளியை மூடும் முயற்சிக்கு எதிராக மாணவிகள் பெற்றோர் இரண்டாவது நாளாக தீவிர போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். சென்னை வேப்பேரியில் 188 ஆண்டுகள் பழமையான அரசு உதவி பெறும் பென்சிங் மகளிர் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்கு கிடைக்கக்கூடிய அரசின் சேவைகள் சலுகைகளை சுயநிதி பள்ளிக்கு பயன்படுத்துவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியை மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியை முற்றிலும் தனியார் பள்ளியாக மாற்ற சதிவேலை நடப்பதாகவும் 2000த்திற்கும் அதிகமான மாணவிகள் படித்து வந்த இப்பள்ளியில் தற்போது 500 பேர் மட்டுமே பயில்வதாக மாணவிகள் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளியை முடக்கும் நோக்கில் பள்ளியில் இருந்து ஆசிரியர்களை அடுத்தடுத்து நீக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். அரசு உதவி பெறும் பள்ளியிலே பென்சிங் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி விசாரணை நடத்தினார். அதேபோல மாணவிகளிடமும் விசாரணை நடத்தினார். விசாரணையில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள மாணவிகள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். நாங்கள் முதல்ல சிஓ கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸே வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எல்லா ஸ்கூலுக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் நடத்துறதுக்கான ரைட்ஸ் இருக்கு, இது மேனேஜ்மெண்ட்டோட ரைட்டு, எங்களால் இதில் எதுவுமே தலையிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று வேணும், இதுக்கான போதுமான இட வசதி, ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அப்பதான் அந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியும் செல்ஃப் ஃபினான்ஸ்ன்றத. ஆனால் இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பென்டிக் ஸ்கூல்ல எய்டடுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபர்னிச்சர்ஸும் தான் இருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் நடத்துறதுக்கான எதுவுமே இல்லை. அவங்க ஆல்ரெடி எய்டட் உடைய ப்ராப்பர்ட்டியை தான் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு சகல வசதியும், சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தலாம், கழிவறை சுத்தமா இருக்கும், அவங்களுக்கு கிரவுண்ட் ஆக்சஸபிள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி நடந்தா சேர்ல உட்காரலாம், அவங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், இந்த மாதிரி பல அவங்களுக்கு சலுகையா தராங்க. ஆனா அதே ஒரே பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் போய் சுத்தமான கழிவறையை பயன்படுத்த முடியாது, இங்க இருந்து அங்க போய் தண்ணி குடிக்க முடியாது, இங்க உங்களுக்கு கிரவுண்ட் ஆக்சஸபிள் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கிடையாது. பள்ளிகளோட நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுல போய் இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க தரையில தான் உட்காரணும், சேர்ல உட்காரக்கூடாது. இந்த மாதிரி பல பிரச்சனை பின் பண்ணிட்டு வர்றதுல இருந்து பல டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு உள்ளேயும் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் தடுத்து நிறுத்துவாங்கன்னு சொல்லி சிஇஓ சார் அச்சூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அச்சூரன்ஸ் பேர்ல இது முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை இதுதான் நடந்திருக்கு.